அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி டிசம்பர் 8ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கேரம் போட்டிகளில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனைகள். உலகக்கோப்பை கேரம் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாலத்தீவில் நடைபெற்ற 7வது உலகக்கோப்பை கேரம் போட்டியில் 17 நாடுகளைச் சார்ந்த 150 வீராங்கனைகள் கலந்துக்கிட்டாங்க. இந்தியா சார்பில் பங்கேற்ற மகளிர் அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்தனா, காஷிமா மித்ரா ஆகியோர் மகளிர் பிரிவில் ஒற்றையர், இரட்டையர் மற்றும் பிரிவில் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது 7வது உலகக்கோப்பை கேரம் எங்கே நடந்துச்சுன்னா மாலத்தீவில் நடைபெற்றுச்சு. அடுத்ததாக மதுரையில் வீரமங்கை வேலுநாச்சியார் உயர்நிலை பாலம். என்னென்னா, மதுரை மேலமடை அப்போலோ சந்திப்பில் புதிதாக கட்டப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் உயர்நிலை பாலத்தை முதல்வர்கள் திறந்து வச்சிருக்காரு. இந்த பாலத்துக்காக 150 கோடி ஒதுக்கியது. 1100 மீட்டர் தொலைவும் 28 தூண்களும் கொண்டதாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. கொல்கத்தா பாரதிய தமிழ்ச்சங்கம் சார்பில் பேராசிரியர் யா மணிகண்டனுக்கு விருது. இந்த கொல்கத்தா பாரதியார் தமிழ்ச்சங்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 1941 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ கொல்கத்தா பாரதிய தமிழ்ச்சங்கம் 1941 ஆரம்பிக்கப்பட்டாங்க. அந்த சங்கம் சார்பில் தான் பேராசிரியர் யா மணிகண்டனுக்கு விருது கொடுத்துருக்காங்க. எங்கன்னா இந்த காசி தமிழ்ச்சங்கத்தில் நடந்த விழா. எந்த விருதுனா சாதனை தமிழர் அப்படின்ற விருது வழங்கியிருக்காங்க. உங்கள் பணம் உங்கள் அதிகாரம் என்பது மத்திய நிதியமைச்சர் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையோட தலைப்பு. இந்த உங்கள் பணம் உங்கள் அதிகாரம் என்பது என்னன்னா, உரிமை கோரப்படாத நிதி சொத்து குறித்த ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தான் உங்கள் பணம் உங்கள் அதிகாரம். இது அக்டோபர் மாதம் 2025 ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த திருக்குறள் கொலையிற் கொடியாரை வேந்து உறுத்தல் பைங்குள் களை கட்டதனோடு நேர் கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசன் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும். அதிகாரம் செங்கோன்மை. உள்நாட்டு இராணுவ தளவாட உற்பத்தி 1.51 லட்சம் கோடி. ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காரு. இந்தியாவின் உள்நாட்டு இராணுவ தளவாட உற்பத்தி 1.51 லட்சம் கோடியை எட்டியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவிச்சிருக்காரு. எல்லை சாலைகள் அமைப்பு கட்டி முடித்துள்ள 5000 கோடி மதிப்பிலான 125 திட்டங்களின் தொடக்க விழா லடாக் யூனியன் பிரதேசத்தில் லே நகரில் நடைபெற்றுச்சு. இந்த BROன்னு சொல்கிறாங்கல்ல, பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அது எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1960 உருவாக்கப்பட்டிருப்பாங்க. இதனுடைய அமைப்பு லேயில் இருக்குது. லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களிலும் அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், மேற்கு வங்கம், மிசோரம் ஆகிய 7 மாநிலங்களிலும் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டில் 46,000 கோடியாக இருந்த நமது இராணுவ தளவாட உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் நமது கடின உழைப்பு காரணமாக தற்பொழுது 1.51 லட்சம் கோடியாக எட்டியுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு 1000 கோடியாக இருந்த நமது இராணுவ தளவாட ஏற்றுமதி தற்போது 24,000 கோடியாக எட்டியுள்ளது. ஸோ இந்த BRO அமைப்பு ஒரு 7 மாநிலத்தில் எல்லையோர உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே போல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். லடாக் துணைநிலை ஆளுநர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா கவிந்தர் குப்தா. அதே போல் இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது லடாக்குடைய துணைநிலை ஆளுநர் பேர் தான் கவிந்தர் குப்தா. அதே போல் கிளாஸ் 70 வகையைச் சேர்ந்த நவீன பாலங்களை BRO அமைப்பு கட்டி முடித்துள்ளது. எல்லை பகுதிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை உள்நாட்டு தொழில்நுட்பம் எவ்வாறு உருமாறுகிறது என்பதற்கு இந்த பாலங்களுக்கு உதாரணங்களாகும். முற்றிலும் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள இந்த பாலங்கள் இந்தியாவின் பொறியியல் தற்சார்பில் முக்கியமான மைல்கல்லாக விளங்குகிறது. அதே போல் BRO அமைப்பு 2024-25ஆம் நிதியாண்டில் சாதனை அளவாக 16,690 கோடியை செலவழித்துள்ளது. இது அந்த அமைப்பு இதுவரை செலவிடாத தொகையாகும். அதே போல் 2025 மற்றும் 26ஆம் நிதியாண்டில் 18,700 கோடியை இந்த அமைப்பு செலவு பண்ண நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்ததாக $1 டிரில்லியன் பொருளாதார உயர்வே இலக்கு அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. என்னென்னா, மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி ஐடா ஸ்கட்டர் அரங்கில் தமிழ்நாடு வளர்கிறது முதலீட்டாளர்கள் மாநாடு 2025 நடைபெற்றுச்சு. மதுரை மாவட்டத்தில் 314 கோடியில் டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு வருகிறது. தைவான் நாட்டைச் சேர்ந்த பெய் ஹாய் குழுமம் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி திட்டத்தை மதுரையில் நிறுவ முன்வந்துள்ளது. இதேபோன்று இனிவரும் காலங்களில் 42 லட்சம் மக்கள் தொகை எதிர்நோக்கி நகர் ஊரமைப்பு இயக்கம் தயாரித்துள்ள மதுரை மாஸ்டர் பிளான் 2044 புதிய நகர்ப்புற வடிவமைப்பை கொண்டிருக்கிறது. அப்போது மதுரை மாஸ்டர் பிளான் அப்படின்ற
நகர ஊரமைப்பு இயக்கம் தயாரித்துள்ள திட்டம் எப்போ வந்து டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 2044. ஸோ இந்த மதுரையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பார்த்திங்கன்னா 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக ரூபாய் 36,660 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 56,766 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட உள்ளதாக தமிழக முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதே போல் கப்பல் கட்டுமான திட்டம் ஹூண்டாய் நிறுவனம் ஒப்பந்தம். கப்பல் கட்டுமான துறையில் தமிழகத்தை முன்னிலைப்படுத்த இந்த முதலீடு மற்ற நிறுவனங்கள் ஊக்குவிப்பதோடு உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழகத்தின் வாகனத் துறையில் எத்தகைய வளர்ச்சி ஏற்படுத்தியதோ அதேபோல் ஹூண்டாய் நிறுவனத்தின் கப்பல் கட்டுமான நிறுவனமும் பெரும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மாநாடு வந்து மதுரையில் நடைபெற்றுச்சு. அதுக்கான டார்கெட் பிளான் பார்த்திங்கன்னா 2044 மதுரை மாஸ்டர் பிளான்னு வச்சுருக்காங்க. அதே போல் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட 36,660 கோடி வந்து முதலீடு வந்து ஈர்க்கப்பட்டிருக்கா சொல்லியிருக்காங்க. அதே போல் கப்பல் கட்டுமானத்தில் வந்து ஹூண்டாய் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அதே போல் தமிழகத்தை $1 ட்ரில்லியன், அந்த $1 ட்ரில்லியன் பார்த்திங்கன்னா சுமார் 89 லட்சம் கோடி பொருளாதாரமாக உயர்த்தும் குறிக்கோளோடு நாங்கள் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு முதல்வர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் தமிழகத்தில் உடல் பருமனால் சுமார் 57.9% பேர் வந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக, இது மற்ற தென் மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகம் எனவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகளின்படி 2019 2021 காலகட்டத்தில் தமிழகத்தில் பெண்களிடையே குறிப்பாக இளம் பெண்களின் எடை மற்றும் உடல் பருமன் விகிதம் வந்து அதிகரித்துள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சீனா ஷாங்காய் நகரில் புதிய இந்திய தூதரக கட்டடம் திறப்பு. சீனாவின் மிகப்பெரிய வர்த்தக நகரமான ஷாங்காயில் நவீன வசதிகள் கொண்ட புதிய இந்திய துணை தூதரக கட்டடம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. கடந்த 32 ஆண்டுகளில் ஷாங்காயில் துணை தூதரகத்தை இடமாற்றம் செய்வது இதுவே முதல் முறைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்தியா வந்து சீனாவில் எந்த நகரில் வந்து புதிய இந்திய துணை தூதரக கட்டடத்தை வந்து நிறுவியிருக்காங்கன்னா ஷாங்காய் நகரில். ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான நியூஸ் தான். அடுத்து இந்திய தமிழுக்கு போவோம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது தான் மதுரையில் நடந்த முதலீட்டாளர் மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்கிறது, மாநாட்டில் கப்பல் கட்டுமானம், தோல் அல்லாத காலணி, மின்னணுவியல், உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகளில் முதலீடுகள் பெற ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நாட்டிலேயே முதல் முறையாக SIR படிவத்தில் தவறான தகவல் தந்ததாக உத்தரப்பிரதேச குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு. SIR படிவத்தில் தவறான தகவல் கொடுத்ததாக நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் மீது BNS மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த BNSனால் பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னா IPC செக்ஷன் அது, சரிங்களா, இந்திய பீனல் கோடு. அந்த சட்டத்தை வந்து BNSன்னு மாற்றிருக்காங்க. அதே போல் கேரளா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 9 மாநிலங்கள், புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி வந்து கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கியது. இப்பணிகளை டிசம்பர் 4ஆம் தேதியுடன் முடிக்க உத்தரவிடப்பட்டது. இப்போது இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி SIRனு சொல்கிறாங்கல்ல, அது மொத்தம் 9 ஸ்டேட்லேயும் 3 யூனியன் டெரிட்டரிலையும் வந்து நடத்துகிறாங்க. அது எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், கோவா, குஜராத், கேரளா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். இது வந்து 9 ஸ்டேட்டு. அதே போல் 3 யூனியன் பிரதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள், புதுச்சேரி. இந்த 3 யூனியன் டெரிட்டரியில் தான் இந்த SIR பணியை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, SIR படித்ததில் தவறான தகவல் தந்தது வந்து உத்தரப்பிரதேச குடும்பம் தான். அடுத்ததாக, ஈக்கள் தங்கள் கால்களில் உள்ள சுவை முட்டுகளால் சுவையை உணர்கின்றன. திரவ உணவை உட்கொள்ள அவற்றின் வாயில் உள்ள உறிஞ்சும் குழாயை பயன்படுத்துகின்றன. ஈக்கள் உமிழ்நீர் மூலம் கிருமிகளை பரப்பும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் அமைந்துள்ள 1000 கால் மண்டபம் விஜயநகர பேரரசு கால கட்டிடக்கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளில் ஒன்றாகும். இந்த மண்டபத்தில் இராமாயண மகாபாரத காட்சிகள் உள்ளன. ஆற்காடு நவாப் மற்றும் அவரது குடும்பத்தினரின் அதிகாரப்பூர்வ இல்லம் அமீர் மஹால். சென்னை நகரின் மையப்பகுதியான ராயப்பேட்டையில் 15 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ள இந்த அரண்மனை 1798 கட்டிடக்கலை வல்லுநர் ராபர்ட் சிஸ்ஹோல்ம் என்பவரால் கட்டப்பட்டது. ஸோ ஆற்காடு நவாப் தங்கியிருந்த அந்த அரண்மனை பேர் பார்த்திங்க அப்படின்னா இதுதான், அமீர் மஹால். கடந்த 1974 30 ஏக்கரில் 5 பட்டப்படிப்புகள், சில 100 மாணவிகளுடன் தொடங்கப்பட்ட அரசு காயிதே மில்லத் பெண்கள் கல்லூரி தற்பொழுது 12 இளநிலை, 6 முதுநிலை படிப்புகளில் 4300க்கும் அதிகமான மாணவிகளுடன் செயல்பட்டு வருகிறது. அப்போது இந்த காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1974. விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் சோவியத் ஒன்றியத்தைச் சேர்ந்த யூரி ககாரின் ஆவார். அவர் ஏப்ரல் 12, 1961 அன்று வோஸ்டாக் 1 என்ற விண்கலத்தில் பூமியை சுற்றி வந்து இந்த சாதனையை நிகழ்த்தினார்.
உங்களுக்கான ஒரு கேள்வி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்திய சார்பில் முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றவர் யார்? தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. இயற்கையை காப்பது நம்மையே காப்பதாகும் அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் வந்து சொல்லியிருக்காரு. அதில் முக்கியமானதை மட்டும் பார்ப்போம். தமிழக அரசு பசுமை தமிழ்நாடு இயக்கம் உள்ளிட்ட 4 முக்கிய இயக்கங்களை தொடங்கியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 10.9 கோடி மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களை படித்து அவற்றில் குறிப்பிடப்பட்ட மரங்களின் 29,000க்கும் மேற்பட்ட கன்றுகளை வந்து தமிழக அரசு நட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் ரிலேட்டாக பார்க்குறப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டுனா 2010. அதன் அடிப்படையில் தேசிய நீர் சட்டம் 1974, தேசிய காற்று கட்டுப்பாட்டு சட்டம் 1981, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 இந்த சட்டங்கள்லாம் வந்து இயற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக விஞ்ஞானி டில்லி பாபுவின் வெள்ளோட்டம் வெள்ளட்டும் நூல் வெளியீடு. அப்போது வெள்ளோட்டம் வெள்ளட்டும் நூல் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா விஞ்ஞானி டில்லி பாபுது. அடுத்த ஏஐ தரவு மையத்தை பற்றி சொல்கிறாங்க. அதில் நமக்கு முக்கியமான மட்டும் பார்ப்போம். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்தில் 91,000 கோடி முதலீட்டில் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட மிகப்பெரிய தரவு மையத்தை அமைக்க சுமார் ரிலையன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதார பயணத்தில் இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. அப்போது இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் தான் வந்து 91,000 கோடியில் 1 ஜிகாவாட் திறன் கொண்ட மிகப்பெரிய தரவு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. இந்திய டிஜிட்டல் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வைத்து பன்னாட்டு நிறுவனங்கள் குவித்து வரும் முதலீடுகள் பிரமிக்க வைக்கின்றன. கூகுள் நிறுவனம் 2025க்குள் சுமார் 1.25 லட்சம் கோடி, அமேசான் வெப் சர்வீஸ் தனது ஹைதராபாத் விரிவாக்கத்துக்காக 1.6 லட்சம் கோடி வந்து முதலீடு செஞ்சு இருக்காங்க. அதுக்கப்புறம் தற்போதைய நிலவரப்படி உலக தரவு மையங்கள் மொத்த திறனான 122 ஜிகாவாட்டில் இந்தியாவின் பங்கு 1.1 ஜிகாவாட், கிட்டத்தட்ட 1% மட்டுமே. எனினும் கடந்த 6 to 7 ஆண்டுகளில் இத்திறன் 4 மடங்கு அதிகரித்து 1263 மெகாவாட்டை எட்டுள்ளதாக நாஸ்காம் தெரிவிக்கிறது. இது 2028க்குள் இரட்டிப்பாகி 2.5 ஜிகாவாட்டை தொடும் என்று அப்போது அத்துறையின் வருவாய் ஆண்டுக்கு 20,000 கோடியை எட்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தா தரவு மையங்கள் என்பவை வெறும் கட்டிடங்கள் அல்ல, அவை நாளைய இந்தியாவின் பொருளாதாரத்தை தாங்கும் டிஜிட்டல் தூண்கள் என்பதை உணரும் தருணம் இது. 1.1 ஜிகாவாட்டில் இருந்து தொடங்கும் இப்பயணம் இந்தியாவை $5 trillion பொருளாதார இலக்கை நோக்கி அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்க்க வேண்டியதுன்னா ஆந்திர பிரதேசம் தான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய 1 ஜிகாவாட் திறன் கொண்ட தரவு மையம் வந்து அமைக்க போகிறாங்க. அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க 122 ஜிகாவாட்டில் இந்தியாவோட பங்கு 1% தான் இருக்குது. இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜேசுதுரை ஆவார். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பதவியை வகித்தார். இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியான லீலா சேத் ஒரு மாநில உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி என்ற சிறப்பையும் பெற்றிருக்கிறார். ஸோ காமனாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து உயர்நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்மினி ஜேசுதுரை. இவர் வந்து சென்னையை சேர்ந்தவங்க. இது வந்து இமாச்சல பிரதேசத்தில் குறிப்பாக முதல் பெண் தலைமை நீதிபதினா லீலா சேத். அடுத்தா மனித உரிமை ஆணையத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 பிரிவு 2D ஆனது மனித உரிமைகள் என்பதற்கான வரைவிலக்கணத்தை தருது. ஸோ மனித உரிமைகள் அப்படின்ற வரைவிலக்கணத்தை தரக்கூடிய பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1993 பிரிவு 2D. 1945 டிசம்பர் 10 வெளியிட்ட சர்வதேச மனித உரிமை பிரகடனத்தில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் கையெழுத்திட்டன. பல்வேறு பன்னாட்டு உடன்படிக்கைகளின் அடிப்படையில் இந்தியாவின் மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 ஆண்டு இயற்றப்பட்டது. தமிழகத்தில் 1997 ஆண்டு மாநில மனித உரிமை ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. அது முதல் பல்லாயிரக்கணக்கான வழக்குகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆணையம் நீதி வழங்கியுள்ளது. ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1993, மாநில மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா 1997. தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து அக்டோபர் 12, மாநில மனித உரிமை ஆணையம் வந்து ஏப்ரல் 17. ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மாநில மனித உரிமையானம் வந்து எந்த பிரிவின் கீழ் ஏற்படுத்தப்பட்டதுன்னா பிரிவு 21. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 8ஆம் தேதிக்கான செய்தித்தாளில் இருக்க முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.